தேர்தல் ஆணையம் சம்பந்தமான தகவல்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டால இந்த டிசம்பர் மாசத்துல கொண்டு வரப்பட்டுள்ள சில விஷயங்களை, அமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். எல்லாருக்குமே இதுல தேவை இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் பத்தி, அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டை பத்தி, ஓட்டர் ஐடியை பத்தி நிறைய விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க, பேன் கார்டு முதல் கொண்டு நிறைய மாற்றங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சு அதையும் நீங்க வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க. முதல் விஷயம் வந்து எஸ்ஐஆர் பத்தி பார்க்கும்போது, இந்த வாக்காளர் படிவம் வந்து நிரப்புறதுக்கான தேதி வந்து முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 4ஆம் தேதி கொடுத்துடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அதை மாத்தி 11ஆம் தேதியா வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. நீங்க 11ஆம் தேதி வரையும், டிசம்பர் 11 வரையும் யாரெல்லாம் இன்னும் ஃபார்ம் சப்மிட் பண்ணாம இருக்கீங்களோ அவங்களாம் டிசம்பர் 11 வரையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராஃப்ட் லிஸ்ட் வந்து முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிசம்பர் 9 வெளிவரும்னாங்க. ஆனா இப்ப வந்து டிசம்பர் 16 இருக்காங்க. அதனால நீங்க டிராஃப்ட் லிஸ்ட்டை வந்து 16ஆம் தேதி எதிர்பாருங்க. அடுத்தது அந்த டிராஃப்ட் லிஸ்ட் வந்துடும் நாம என்ன பண்ணுவோம்னா, முதல்ல ஆவணம்லாம் கேட்க மாட்டாங்க. டிராஃப்ட் லிஸ்ட் வந்ததுக்கு பிறகு இன்னும் அந்த லிஸ்ட்லயே வராம இருப்பாங்க பாருங்க, அவங்களாம் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா புது ஓட்டர்ஸா இருப்பாங்க. அதாவது ஓட்டர் ஐடியே இல்லாதவங்களா இருப்பாங்க, இல்லாட்டினா ஓட்டர் ஐடி இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கேன்சல் ஆனவங்களா இருப்பாங்க, இல்ல ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்காதவங்களா இருப்பாங்க, அப்படி இல்லாட்டினா தொகுதி விட்டு தொகுதி மாறினவங்களா இருப்பாங்க. இந்த 4 பேருக்கு தான் அந்த லிஸ்ட்ல பேர் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஃபார்ம்ல ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கூட டிராஃப்ட் லிஸ்ட்ல உங்களுடைய பேர் வந்துடும். இப்ப நான் சொன்ன அந்த 4 பேர் இருக்காங்க பாருங்க, மிஸ் ஆனவங்கன்ட்டு, அவங்க மட்டும் என்ன பண்ணணும்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் நியூ ஃபார்ம் வாங்கி கொடுக்கணும். ஒருவேளை வந்து தொகுதி விட்டு தொகுதி மாறினவங்களா இருந்தா ஃபார்ம் 8 வாங்கி கொடுங்க. இதே நியூ ஃபார்ம்னா ஃபார்ம் 6 வாங்கி கொடுக்கணும். அந்த ஃபார்மையும் நீங்க இப்ப எல்லாம் கொடுக்க முடியாது, டிசம்பர் 16க்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். அதை நீங்க வந்து BLOட்டையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், ஆன்லைன்லயும் நீங்க என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து எஸ்ஐஆர் பத்தி வந்திருக்கக்கூடிய முதல் கட்ட இந்த மாசத்துக்கான அறிவிப்பு. அடுத்து இரண்டாவது, ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டாயமா வந்து ஆதார் கார்டோட இணைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இணைத்துட்டு இருந்தாங்க, இன்னும் யாருக்கெல்லாம் இணைக்கப்படலையோ அவங்க இணைத்திருக்கணும். அதே மாதிரி கைரேகை வைத்து தான் வந்து வாங்கணும். யாருக்கெல்லாம் இன்னும் வந்து அந்த சிஸ்டம் வந்து அமலாக்கப்படலையோ அவங்களையும் இந்த டிசம்பருக்குள்ள வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூணாவது, பேன் கார்டு. பேன் கார்டு வச்சிருக்கக்கூடிய எல்லாருமே ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிருக்கணுமாமா. அப்படி லிங்க் பண்ணலைன்னா ஜனவரி 1க்கு அப்புறம் என்ன ஆயிரும், பேன் கார்டு செயலிழந்து விடும். அதனால இந்த மாசத்துக்கு கூட லிங்க் பண்ணிருங்க. அடுத்தது நான்காவது, ஆதார் கார்டை பத்தி என்ன இப்ப அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா, நம்மளுடைய ஆதார் கார்டெல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னா பேரு, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அப்பாவுடைய பேரு, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஆனா இப்ப ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. உங்க போட்டோவும் உங்களுடைய QR கோடு மட்டும் இருக்கிற மாதிரி ஆதார் கார்டு கொண்டு வர போறதாக சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாவே அந்த கார்டுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துற மாதிரி வந்து இப்ப வந்து ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்காங்களாமா. அது வந்து ஜனவரிக்கு அப்புறம், இந்த டிசம்பருக்கு அப்புறம் வந்து அமலாக்கப்படும் சொல்லப்படுது. நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயத்துல இந்த ஆதார் கார்டுல வந்து போன் நம்பர் மாத்தணும், அட்ரஸ் மாத்தணும், பேர் வந்து மிஸ்டேக்கா இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அதெல்லாம் வந்து அப்டேட் பண்றதுக்கு இப்ப வந்து ஆன்லைன்லயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்களே போய் சும்மாவே என்ன பண்ணிக்கலாம், கொடுத்து பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். அதையும் வந்து பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, செஞ்சு வச்சுக்கோங்க தப்பு இருந்தா. அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கு பாருங்க, அதுல வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களே. இந்த டிசம்பர் 15க்கு பின்னாடி வந்து அந்த காசு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால போன மாசம் வராதவங்களுக்கு இந்த மாசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜியோ, ஏர்டெல் போன்ற போன் இது, அதுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய காசு இருக்கு பாருங்க, அதை வந்து மறுபடியும் ஏத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஏத்தி எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நமக்கு தெரியும். மறுபடியும் ஒரு 10% அப்படின்லாம் சொன்னா 10 to 12%. 10 to 12% அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் ஏறி போயிடும். இப்ப நீங்க 199 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 222 ரூபாய்க்கு இனிமேல அந்த ரீசார்ஜ் பண்ண முடியும். இப்படியே வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, 10% ஏறி போயிட்டே இருக்குது. அதுவும் வந்து கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் ஏத்துனாங்க, மறுபடியும் வேற ஏத்துறாங்க. அடுத்தது ட்ரெயின்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த போர்வை, தலையணையெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது நைட் டிராவலுக்கு எல்லாருமே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் டிராவல் பண்றாங்களா அவங்களுக்கான ஒரு அப்டேட். ட்ரெயின்ல வந்து நைட் டைம்ல டிராவல் பண்ணா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, தலாணி கொண்டு போறது, பெஸ்டேட் கொண்டு போறதுன்னு எல்லாருமே அதை கொண்டு போறது இல்லை. நிறைய பேர் வந்து வேலையில இருந்து வருவாங்க, ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போவாங்க. அதிகமா பாத்தீங்கன்னா இந்த மத்த ஊர்ல வேலை செய்யறவங்க, இந்த சென்னையில வேலை செய்யறவங்களாம் சொந்த ஊருக்கு வாரம் சனி ஞாயிறானா ட்ரெயின்ல தான் போயிட்டு வராங்க. அப்படி போறவங்க வெள்ளிக்கிழமை நைட்டு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஏறி திருப்பி வந்துருவாங்க. அப்படி நைட்டு எல்லாம் வரும்போது அவங்க தலகாணி, பெஸ்டேட் எல்லாம் கொண்டு வரது கிடையாது. இப்படி கொண்டு வரது லக்கேஜோடன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வரது இல்லைன்னு சொல்லிட்டு அதை இப்ப வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு ரேட். ஆமா, ஜனவரியில இருந்து இது வந்து அமலாக்கப்படுது. நீங்க ட்ரெயின்ல என்ன பண்ணிக்கலாம், அவங்க காசு கொடுத்து நீங்க தலகாணியும் பெஸ்டேட்டும் வாங்கிக்கலாம். புதுசா வந்து என்ன பண்ணுவோம், துவைச்சு ஒவ்வொருத்தவங்களும் யூஸ் பண்ணதுக்கு பிறகு துவைச்சதை பத்திரமா தான் வச்சிருப்பாங்க. அதனால ட்ரெயின்ல நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் அதை காசு கொடுத்து தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா தலகாணிக்கு வந்து 10 ரூபாவும் பெட்ஷீட்டுக்கு வந்து 20 ரூபாவும் சொல்லப்படுது. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பு, டெலிகிராம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வராங்க. என்ன கட்டுப்பாடாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக வந்து நம்பரை போட்டோம்னா போதும், ஒரு நம்பருக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ஃபோனில் 2 நம்பருடைய வாட்ஸ்அப் கூட வச்சுருப்போம். அந்த ஃபோனில் வந்து சிம்மே இருக்காது, ஆனால் அந்த வாட்ஸ்அப் அந்த ஃபோனுக்கு தான் இருந்துகிட்ருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து மாற்ற போகிறாங்க. எந்த ஃபோனில் சிம் இருக்கோ அந்த சிம் இருக்கிற ஃபோனில் தான் வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ண முடியும் அந்த நம்பருக்குங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அதனால் வந்து நீங்கள் ஃபோனில் வந்து சிம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாங்கிறது மாறப்போகுது. அது இல்லாமல் இந்த வெப்பில் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அதாவது லேப்டாப்லாம் வந்து கியூஆர் கோடு மூலமாக யூஸ் பண்ணுறாங்களே, அதுவும் வந்து 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்பிரி ஆகிற மாதிரியும் சைன் அவுட் ஆகிற மாதிரியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போல்லாம் எப்படின்னா ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணால் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும், மாதக்கணக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது ஒரு சூப்பர் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரு பைக்கெல்லாம் வாங்குறாங்க பாருங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல வந்து புதுசு வாங்கினா ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் அங்கே தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வு செய்துட்டு வரணும். இப்போ அது வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிறதே வந்து ரூல்ஸாக கொண்டு வர போகிறாங்க. புது கார் புது பைக்கு. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தான். சிலிண்டர் விலையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ எவ்வளோ வித்துட்ருக்குன்ட்டு. வீட்டுக்கு உபயோகத்துக்கு வாங்கக்கூடிய சிலிண்டரில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த வணிகத்துக்கு வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 10 காசு வந்து குறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு 10 காசு குறைச்சாலும் அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும். ஏன்னா அவங்க வணிகத்துக்கு பயன்படுத்துகிறவங்க அதிகமாக 1 நாளைக்கு 1, 2 நாளைக்கு 1 அந்த மாதிரி வாங்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் குறைச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ண எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 13ல் ஏதாவது ஒரு ஆவணத்தை தான் நாம் வந்து சப்மிட் பண்ணோம். அதில் முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு இன்னும் வந்து பொதுத்துறை நிறுவனத்தினால கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை இருந்தால் சப்மிட் பண்ணலாம். ரெண்டாவது 1987க்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கிடைத்த அடையாள அட்டைகள், இந்திய அரசாலேயோ உள்ளாட்சி அமைப்புகளாலேயோ வங்கிகள், அஞ்சல், எல்ஐசி மூலமாக கிடைத்ததை கொடுக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ். நான்காவது பாஸ்போர்ட்டு. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ், இந்த 10th மார்க் லிஸ்ட் இதை கொடுக்கலாம். ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா வசிப்பிட சான்றிதழ். ஏழாவது வன உரிமை சான்றிதழ். எட்டாவது சாதி சான்றிதழ். 9வது தேசிய குடிமக்கள் பதிவேடு. 10வது மாநிலத்தால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடுகள். 11வது வீடு இல்லை நிலம் வந்து ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து அந்த சான்றிதழ். 12வது ஆதார் அட்டை. 13வது இப்போ நடந்து முடிந்த பீகாருடைய எஸ்ஐஆரில் உங்களுடைய பெயர் இருக்கா. இதெல்லாம் தான் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அப்டேட்டான தகவல்களாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். தொடர்ச்சியாக அப்டேட் செய்திகளை போட்டுட்ருக்கோம். தகவலை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.